குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. குட் மார்னிங். மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். வெரி வெரி குட் மார்னிங். ஜெகதீசன் வாணியம்பாடி. சொல்லுங்க சார், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நீங்க கொடுத்துருக்கீங்க. கல்வி பத்தி சொல்லியிருக்கீங்க. நிறைய அவர் கலிமுத்தி சார் ஸ்பீச் கேட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த ஸ்பீச் வந்து அவருடைய ஸ்பீச்ல ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வாழ்க்கையை வந்து அதாவது புரட்டி போட்ட ஒரு விஷயம் அது, இந்த ஸ்பீச் அது. ஏன்னா இன்னைக்கு வந்து கல்வி வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். ஔவையார் சொன்னாங்க, கற்கை நன்றே கற்கன்று பிச்சை புகழும் கற்கை நன்றே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு வந்து படிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழ் மட்டத்துல இருக்கிற உயரத்துல கொண்டு போற ஒரு அற்புதமான ஒரு ஏணின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயம். அதனாலதான் பாரதிதாசன் என்ன சொல்றாரு, படிக்காத வீடு இருண்ட வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். இருண்ட வீடுன்றவர் கவிதை நூலே எழுதியிருக்காரு அவரு, கதை அது. ஏன்னா இன்னைக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெஸ்டேஜ், இன்னைக்கு நம்ம வெளியே இருக்கிறது பார்த்தா நம்ம கல்வி முறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போய் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல சொல்லி தராத அத்தனை விஷயமும் இந்த மார்னிங் செக்ஷன் வந்து கொடுக்குது. அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் தூக்கத்துல எங்களை திட்டினா கூட வந்து ஒரு 10 பேர் எழுப்பிட்டாவது வந்து உள்ள வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அறிவு கொடுக்கணும். ஏன்னா படிச்சதுனால மட்டுமே நம்ம லைஃப் மாறுமானா கண்டிப்பா மாறாது. அவர் சொன்னாங்க பாருங்க, படிப்போட வந்து ஒழுக்கத்தையும் நம்ம சொல்லி தராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு படிச்சுட்டு போயிட்டு எத்தனை எம்பில் படிச்சவர் வந்து 10,000 ரூபாய் வேலை செய்றாருங்க. அது கூட அவங்க வந்து 5ஆம் தேதி மேலதான் சம்பளமா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து படிப்பு படிச்சாலும் அதை வந்து அவங்க நினைக்கணும். அவங்க அதாவது சுய மதிப்பீடு அவங்களே பண்ணணும். வெறும் படிப்பு மட்டுமே நமக்கு பணம் தராது, திறமையும் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த திறமையோட ஒரு நல்ல விஷயத்த வந்து மார்னிங் செக்ஷன் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கு சார். ரொம்ப ரொம்ப லாட் ஆஃப் நீங்களும் எங்களுக்கு ஆசிரியர் தான். ஏன்னா நிறைய பிள்ளை நாங்களும் வந்து வயசுல பெரியவங்களா இருந்தாலும் இந்த பிசினஸ்ல வந்து நாங்கெல்லாம் உங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய விஷயம் சூப்பரா அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது இது ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜோ எந்த காலேஜ்லயோ படிச்சவங்க படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. ஆனா வெஸ்டீஜில் நாம எடுத்திருக்கிற பிசினஸ்ல நமக்கு படிப்பு முக்கியம், அதை பற்றிய நாலேஜ் முக்கியம், அதுதான் முக்கியம். அதே மாதிரி கடைசியா சொன்ன வார்த்தைகள், வெற்றி பெறும் வரை வேகமாக ஓடு, வெற்றி பெற்ற பின் அதை விட வேகமாக ஓடு. அது மட்டும் இல்லாம வெற்றி பெற்ற பின் அந்த மமதை வரக்கூடாது. இன்றைக்கு ஒருத்தர் பிரான்ச் டைரக்டர் ஆயிட்டாருனாலே எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு சில்வர் டைரக்டர் ஆயிட்டாலே அப்ளைன்லாம் வேஸ்ட், எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு சில மமதைகள் வந்து உள்ள சில பேருக்கு உட்கார்ந்ததுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் வெஸ்டேஜ்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. கண்டிப்பா சார். வெளியே போறதுக்கு காரணமே அதுதான். அதாவது என்றைக்குமே நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்பான்சரையும் சரி, நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களையும் சரி, நமக்கு இந்த வாய்ப்பை சொல்லி கொடுத்தவங்களையும் சரி, நம்மளை வழிகாட்டினவங்களையும் சரி, வழி நடத்தினவங்களையும் சரி, என்றைக்குமே மதிக்கணும். அதுதான். பெரிதாக யோசி, சிறியதாக தொடங்கு, ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்ம முதல் மாசமே நீங்க பிரான்ச் முடிச்சிடலாங்க. வந்த உடனே அவருக்கு தேவையில்லாத நம்பிக்கையை கொடுக்குறோம். 3 மாசம் டைம் சொல்லுங்க. 3 மாசம் அவர் சிஸ்டத்தை படிக்கவே 10 நாள் ஆகும். அவர் லேர்னிங் ப்ராசஸ்க்கு உள்ள வரவே 1 வாரம் ஆகும். ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு 300 பிவி வாங்கி ஒருத்தர் உள்ள வராருன்னா நிச்சயமா அவர் நல்ல பிசினஸ் மேனா வர முடியும். காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல பெரும்பாலும் வெஸ்டேஜில் உள்ள ப்ராடக்ட் இருக்கும். அப்போ ப்ராடக்டை யூஸ் பண்ண வர்றதுதான். இப்போ கூட போன வாரம் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, சார் அவருக்கு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு சார், ப்ராடக்ட்டை வாங்கின பிறகு அவர் என்னை விடமாட்டேன்றாரு சார். ப்ராடக்ட் கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம பேசணும், ப்ராடக்ட்டை வாங்கின பிறகு அவரு பேசுவோம், ப்ராடக்ட் பேசுவாரு, அப்புறம் அவர் பேசுவாரு. இன்றைக்கு வரைக்கும் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன், நிறைய நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே இன்னும் சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ண பயப்படுறாங்க. நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நான் குரூப்ல போடுறேன். இன்றைக்கு 2ஆம் தேதி சாம்பியன்ஸ் டேல ஒரு ஒரு மேடம் பதிவு பண்ண விஷயம். அவங்க அப்பாவுக்கு இருந்த பிரச்சனைக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறாங்க ஆபரேஷனுக்கு.
ஆனா அவங்களால முடியல. அவங்க அம்மா இல்ல. எல்லாம் 4 லேடி பொண்ணுங்க தான். என்ன பண்ணிருக்காங்க, எதுவுமே இது பண்ணல. அவங்க அப்பதான் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஜாயின் பண்ண பிறகு வெஸ்டீஜ பத்தி ஒரு 2 மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த நம்ம ப்ராடக்ட்ஸ வாங்கி குடுத்து, ஒரு 3, 4 மாசத்துல அவங்க அப்பா தெளிவாயிட்டாங்க. திரும்ப போய் செக் பண்ணும்போது ரத்தத்துல கொலஸ்ட்ரால் இல்ல. அ எந்த விதமான பிளாக்கும் இல்ல. நல்லா இருக்கு. நீங்க என்ன நான் குடுத்த மாத்திரைய மட்டும் தான் சாப்பிட்டீங்களா? எப்படி இப்படி சரியாயிடுச்சுன்னு டாக்டர் கேட்டிருக்காரு. இல்லங்க நாங்க சப்ளிமெண்ட் யார கேட்டு சாப்பிட்டீங்கன்னு. இல்லங்க என் பொண்ணு வாங்கி குடுத்தா. அது என்ன சார் எங்கள கேட்காம சாப்பிடுறீங்கன்னு. இல்லங்க எங்க பொண்ணு வாங்கி குடுத்தாங்க நான் சாப்பிட்டேங்க. இப்ப சரியாயிடுச்சு. அப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன குடுத்தீங்க? எதுக்கு குடுத்தீங்கன்னு அவங்க கேட்கும்போது, இல்ல சார் இந்த சப்ளிமெண்ட் குடுத்தா இது சரியாயிடும். இது வந்து ஒரு இயற்கையான பொருட்கள் தானே. இதனால இது எந்த யாரையும் எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காது. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த மேடம் வந்து இப்போ கோல்டு டைரக்டர். அவங்க அக்கா சில்வர் டைரக்டர். இன்னொரு அக்கா பிரான்ஸ் டைரக்டர். எதுக்காக சொல்றேன்னா குடும்பமே இப்போ வெஸ்டீஜ விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. நம்பி நம்பிக்கையோட செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்தது? ஆரம்பத்துல வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு 6 மாசம் வேண்டான்னு சொல்லி, அப்புறம் வேண்டா வெறுப்பா ப்ராடக்ட்ட வாங்கி, திரும்ப வீட்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த பிரச்சனைக்கு சப்ளிமெண்ட்ட குடுத்து, இன்றைக்கு சப்ளிமெண்ட் குடுத்ததுனால அது சரியான பிறகு, இன்றைக்கு வந்து குடும்பமே அந்த ஊரே செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்ற லெவல்ல சொல்றாங்க. அப்ப எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஆனா இன்றைக்கு நம்மள இன்னும் நெறைய பேர் சப்ளிமெண்ட் எடுக்காம இருக்கிறோம். உள்ள போட்டா ஏதாவது ஆயிடுமோ? ஏதாவது பண்ணிடுமோ? ஏங்க கடந்த 12 வருஷமா, 13 வருஷமா நாங்க சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நான் முதல் 2 மாசம் நான் எடுக்கல சப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச பிறகு இன்றைக்கு வரைக்கும் என் கூட வர்ற நண்பர்களுக்கு, கூட இருக்கிற பழகுற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தன சப்ளிமெண்ட் நான் சாப்பிடுறேன்னு. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம சாப்பிட்டா தானங்க நம்ம பேச முடியும். நேத்து கூட ஜெகதீஷ் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஃபிளாக்ஸீட் ஆயில் டெமோ பண்றாங்க. அவங்க இந்த மாரி இத கரைச்சிருமே, இத கரைக்கிறது நம்ம நம்ம உடம்புல போனா நம்ம உடம்புலயும் இது மாரி கரைக்குமா? அப்படின்னு கையில பக்கத்துல அந்த டெமோல இது பண்றாங்க. அத விட பெஸ்ட்டா அவங்க முன்னாடி ஒண்ண சாப்பிடுறது. அத விட பெஸ்ட்டா உள்ள இது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஃபிளாக்ஸீட் ஆயில் நம்ம சாப்பிட்டல்ல, அவங்க முன்னாடி ஒண்ணு சாப்பிடுறது. அது இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். அத அந்த மேடத்துக்கு நீங்க சொல்லுங்க சார், ஜெகதீஷ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ, அப்பதான் அந்த இது கரெக்ட்டா நமக்கு அவங்களுக்கு புரியும். இவங்க கையில கையில ஒண்ணும் செய்யாது. உள்ள போனா நம்ம ஸ் குடல்ல ஏதாவது கரைச்சிச்சுன்னா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு டவுட் அப்பதான் வரும் நெறைய. ஆனா இன்னைக்கு எவ்வளவோ கெமிக்கல்ஸ எழுதி குடுக்கும்போது, தைரியமா வாங்கி சாப்பிட்டு போவாங்க. கல்ல மொழி ஆ சாப்பிடுறாங்க சார். ஹார்ட்டுக்கு சாப்பிட்டா கிட்னிய பாதிக்கும்னு தெரிஞ்சும், சுகர் டேப்லெட்ட தொடர்ந்து சாப்பிட்டா அது கிட்னிய பாதிக்கும்னு தெரிஞ்சும், நம்ம சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா, எந்த பாதிப்புமே வராது. நீங்க ஒரு இதுக்கு சாப்பிட்டா இன்னொரு இதையும் சரி பண்ணும்னு தெரிஞ்சும், சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆமா. நான் குறிப்பா சொல்றது என்னன்னா, முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்தாலே போதுமானது. அப்பதான் பேச முடியும் தைரியமா. இன்னைக்கு நெறைய பேருக்கு தயக்கம், பயம். ஏன்னா இன்னைக்கு டேவிட் கிரிபாபு சார் நடக்கவே முடியாது, வாழ்க்கையில நடக்கவே முடியாதுன்னு சொன்ன நபர், டாக்டரால சொல்லப்பட்ட நபர். நம்ம சப்ளிமெண்ட் எடுத்து இன்னைக்கு அவர் நடக்கிறாரு, ஓடுறாரு, விளையாடுறாரு, எல்லாம் செய்றாரு. ஸோ அது மாரி சப்ளிமெண்ட் எடுத்து நெறைய நண்பர்கள் இருக்காங்க. இதெல்லாம் முடியும், முடியும், நடக்கும், நடக்கும்ன்றத எப்ப நம்ம நம்புறோமோ அப்பதான் முடியும். நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறதா இருந்தா பேசுங்க. குட் மார்னிங் சார். பேசுங்க. குட் மார்னிங் மேடம். சரஸ்வதி சார், வாலியம்படி சார். நான் தான் சார் அந்த வீடியோ ஓ அந்த இது 5 வருஷமா அவருக்கு நான் கொடுத்து இருக்கிறேன் சார் அந்த டேப்லெட். அவருக்கு ஆஞ்சியோ பண்ணலாம்னாங்க. ஆனா சாரோட கொஞ்சம் அட்வைஸ் நீங்க பேசுறது தெளிவா கேட்கல மேடம். கொஞ்சம் தெளிவா சத்தமா பேசுங்க. சார் சார் சொன்னதுனால அவருக்கு அந்த நோனியும் ஃபிளக்ஸாயிலும் வாங்கி கொடுத்தோம் சார். 5 இந்த வருஷமா இந்த- அவர் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போட்டிருந்தது நீங்க தானா? ஆமாங்க சார், நான் தான் சார். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஹார்ட்ல எனக்கு ஒரு வால்வு சுருங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க சார் டாக்டர். எப்போ எடுத்து பார்த்ததுல ஓகே. அவரே அவர் சார் ஆரம்பிச்சு மறுபடியும் எனக்கு அந்த டேப்லெட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க சார். நானும் மறுபடியும் இதுல சேர்ந்து இப்போ எனக்கு நானு பிளக்ஸ் ஆயில், பில் ஆயில் எல்லா இடத்துல எல்லா இடத்துல இருக்கிறது சார்.
இப்ப நீ பெய்யும் சார், கால் கொஞ்ச நேரம் நிக்க முடியல என்னால. ஃபுல்லா எலும்பு தேய்மானம். சார் கிட்ட கேட்டு இருக்கிறேன் என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் எடுக்கிறதுனால கொஞ்சம் நானே எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு சார். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன் சார். குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட ஒரு 2 பேர் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் சார். ஒரு 1 மந்த்ல வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார் அவங்க. தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பரமசிவம் சார். சொல்லுங்க பரமேஸ்வரன் சார். எனக்கு ஆர்ட் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் வர்றதுக்கு முன்னே ரொம்ப அப்படியே படப்படன்னு இருக்கும், பயம் வந்துடும். இப்போ வெஸ்டேஜில் இந்த சப்ளிமெண்ட் எல்லாஜினு, ஃப்ளக்ஸ் ஆயிலு, ஸ்பைரலினா, நோனி, ஆலோவேரா, ஆம்லா, நீமு, இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சப்ளிமெண்ட் எடுக்க எடுக்க எனக்கு ரொம்ப தைரியம். இப்போ எதை கொடுத்தாலும் நம்ம இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், மக்களுக்கும் கொடுக்குறோம். எனக்கு நல்லா இருக்குதுன்றதை தான் நான் மற்றவங்களுக்கு இப்போ நிறைய சொல்லிக்கின்னு வரேன். இப்போ எனக்கு என் வீட்டுக்கு பக்கத்தில் என் மச்சான் ஆர்ட் சம்மந்தமாக பில்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், உனக்கு 3 லட்சம் பணம் எடுத்துன்னு வந்துடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு வாரமாக வீட்டில் இருக்கேன், எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தம்பி 1 வாரமாக வீட்டில் இருக்கேன், வேலைக்கே போகலன்னு. என்னன்னு கூப்பிட்டு கேட்டால், இங்கே ஆவடியிலேருந்து சென்ட்ரல் போய் ட்ரெயின் விட்டு இறங்கினா எனக்கு அப்படியே மழக்கம் வந்துடும், ஆர்ட் அடைப்பு வந்துடுதுன்னா. அப்போ நான் என்ன சொன்னேன், இதில் எல்லார்ஜனும் ஃப்ளக்ஸ் ஆயில் இது எடுத்துக்கப்பான்னேன். இல்லை என்கிட்ட பணம் இல்லை, நான் வாங்க முடியாதுன்னா. சரி தம்பி தானே அப்படின்னு சொல்லி நான் போய் நானே வாங்கிட்டு கொண்டு கொடுத்து 1 வாரம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறேன், மாமா நல்லா இருக்குது, வேலைக்கு போட்டோமான்னா. நீ போகலாம்பான்னு. இப்போ 3 வருஷம் ஆகுது சார், ஒரு சின்ன எஃபெக்ட் கூட கிடையாது. ஆனால் இது நான் தொடங்கும் போது ஸ்டேஜில் ஜாயின் பண்ணி இதை சொல்லும்போது பயங்கரமான எதிர்ப்பு எனக்கு. அவன் தம்பி பயங்கரமான எதிர்ப்பு. இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு போன மாசம் கூட போய் 1 பாக்ஸ் ஆயில் வாங்கிட்டு வந்தான், சமையல் ஆயில். அப்போ ஆயிலும் எடுத்துக்க சொன்னேன் ரெகுலரா. இப்போ அவங்க குடும்பமே மொத்தமா ஒட்டு மொத்தமா எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க, ஆயிலும் கண்டினியூ எடுத்துக்கிறாங்க, நானும் இதை எடுத்துக்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட், நல்ல விஷயம். ஏன்னா இது நான் சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன், ஆனா சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் நான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன யோசிக்கிறேன்னா, இது சொன்னா ஏன்னா யோசிச்சுப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுது சார். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாதான் 4 பேருக்கு புரியும், 4 பேருக்கு தெரியும். யாருமே எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எப்படி அது புரியும்? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, தெரியும். நமக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். இப்போ பிளக்ஸ் ஆயில் எடுத்தாங்க, எல்லாஜின் எடுத்தாங்க, ஆர்ட் சம்பந்தமா 5 லட்சம் கேட்டாங்கன்னு சொல்றாங்களே, அதனாலதான் இப்ப நானும் இதை சொல்லணும்னு எனக்கும் ஒரு நிச்சயமா. ஆமா ஆமா ஐயா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ. மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, இது நான் இப்போ 2-3 நாளா வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்க சார். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 5 பேர் நேற்று கூப்பிட்டுருக்குறாங்க சார் தென்னந்தோப்புக்கு. கூப்பிட்டு நாளைக்கு நாளன்னைக்கு பேசிட்டு சனிக்கிழமை ஆர்டர் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். என்ன வீடியோ போடுறீங்க மேடம்? தென்னை மரத்துக்கு வச்சு இது போட்டிருக்கிறேன் சார். அப்புறம் நானே பேசியிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பரு, என்னுடைய நேமும், இதை இதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க நிலத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு, தென்னை மரத்துக்கு காய் உதிராம இருக்கிறதுக்கு, பூ அதிகப்படுத்துறதுக்கு, அதிகமாக காய் காப்பு வர்றதுக்கு, செடியும் இந்த சரகு நோய் இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற செடியும் காப்பாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நானே டைப் பண்ண தெரியாது, பையனுக்கிட்ட கேட்டு அப்புறமா இப்போ டைப் பண்ணி போட்டிருக்கேன் சார், அதுவும் போட்டிருக்கிறேன். நான் போய் தென்னை மரத்துக்கு வச்சு இது வீடியோஸ் வச்சுன்னு இருந்தேன். அந்த வீடியோஸை ஒண்ணா ப்ரொமோட் பண்ணுகிறேன் சார் டெய்லியும். வெரி குட் வெரி குட், சூப்பர். 7 பேர் ஃபாலோ பண்றாங்க. அருமையான அருமையான முயற்சி, சூப்பரா பண்றீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆனா நானும் இப்போ சப்ளிமெண்ட் எடுத்துன்னுக்கிறேன் சார். நானும் என்னன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னே எனக்கு நிறைய தலை சுத்தல் பிரச்சனை.
கொஞ்சம் நான் சப்ளிமெண்ட் எடுத்து நடுவில் விட்டுருந்தேன். சரி நல்லாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முனாயிட்டேன். அப்புறமா எனக்கு இந்த தலை சுத்தல் பிரச்சனையும் இருந்துச்சு. சரி அடிக்கடிக்கு தலை சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் செக் பண்ணேன். சுகர் லைட்டா உடம்புல இதாயிட்டு இருந்துச்சுங்க சார். அதுக்காக சரி எனக்கு ரொம்ப அந்த டயர்டே போல. கொஞ்சம் வெளியே போறதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமா இருக்குது. உடம்பு நம்மளுக்கு ஒத்துழைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருந்தேன். அப்புறம் ஸ்பைர்லோனாவும் சீபக்தானும் சார் வந்து முன்னே எனக்கு ப்ரொமோட் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாரு. நான் சாப்பிடாம வச்சிருந்தேன். சார் எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க சார். லைட்டா இப்பதான் ஒரு 20% சுகர் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சுகர் மாத்திரை எடுத்துக்கிட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லம்மா நீ ஸ்பைர்லோனா சீபக்தான் இருக்குல்ல, அது ரெண்டும் யூஸ் பண்ணி அது நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறமா கூட நீம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அது ரெண்டுமே இப்போ சாப்பிட்டுக்கிறேன் சார் தொடர்ந்து. காலையில ஒன்று, ஒரு 1 hour கழிச்சு சீபக்தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் ஸ்பைர்லோனா எடுத்துக்கிறேன். இப்போ உண்மையிலே அந்த மயக்கம் அந்த டயர்னஸ் எதுவுமே கிடையாதுங்க சார். இப்போ போய் செக் பண்ணதும் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் எனக்கு. வெரி குட், சூப்பர்மா. உண்மையிலே நம்ம சப்ளிமெண்ட் எல்லாருக்குமே கொடுக்கலாம் சார். ஆனா எனக்கு வந்து என்னன்னா ஒரு 2-3 பேர் கொடுத்து எனக்கும் நல்லா ஆயிடுச்சு. எனக்கு திருப்பி வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் இருக்குமா எல்லாருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. உண்மையிலே அது வந்து நான் இது மாதிரி டவுட்டே பட மாட்டேன். நம்ம சப்ளிமெண்ட் சூப்பரா செய்யணும், எல்லாருக்குமே கொடுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குடூர்ல இருந்து சாந்தி சார். குட் மார்னிங் மேடம். சார் பாப்பாவுக்கு கூட அது எடுத்தேன்ல சார், அந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு, ஐ இரிட்டேஷன், ஐ அலர்ஜிக்கு ஃபர்ஸ்ட் 1 வீக்லவே ஐ இது இரிட்டேஷன், அந்த ரெட்னஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு சார் கம்ப்ளீட்டா. என்ன ப்ராப்ளத்துக்காக எடுத்தீங்க? சார் அவளுக்கு அலர்ஜி சார். அலர்ஜி டெஸ்ட் நம்ம சென்னையில கூட எடுத்தேன் நான். அது வந்து ஜலந்தருக்கு போய் பிளட் 1 month ஆயிடுச்சு சார் ரிசல்ட் வரதுக்காக. ம் அது அலர்ஜி டெஸ்ட் எடுத்துதான் ஆகணும்னு ஐ ஸ்பெஷலிஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. ம் சரி சும்மா ஒரு தடவை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நான் போய் பண்ணிட்டு வந்தேன். இங்க லீடர்ஸ் சார் கூட எதுக்குமா நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதல்ல சார், இப்போதானே ஜஸ்ட் நியூ ஜாயினிங் இல்லையா நானு, எனக்கு இதெல்லாம் தெரியாதல்ல அப்படி சொன்னேன். அப்புறம் நான் விஎல்சி மீட்டிங் போனதுக்கு அப்புறம் பாப்பாவை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனேன் சார். அப்போ டாக்டர் கூட எதுக்குமா நீங்க இதெல்லாம் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க சார் கூட. அதெல்லாம் அலர்ஜி, அது வந்து கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல்ல அது பண்ணா போறோம் அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. ஆனாலும் நான் நம்மளது வந்து விடாம நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஐ ப்ராப்ளம் கியூர் ஆயிடுச்சு சார். அது என்னோட டெஸ்ட் மணி தங்கச்சிக்கு கொடுத்துருக்கேன் சார் நானும் ஹெட்ஏக்கு. இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் போயிட்டு. பாப்பாவுக்கு அலர்ஜிக்கு என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுத்தீங்க? சார் நீமு கொஞ்சம் பார்க்கணும் சார். நான் 1 minute சார் சொல்லிடுறேன் சார். நீமு ஆலோவேரா, அப்புறம் வந்து கொலஸ்ட்ரமு, அலோவேரா, ரெஸ்போகேர், இது சார். இன்னொன்று வந்து கேனோடர்மா சார். இந்த 5 கொடுத்தேன் சார். ப்ளஸ் நீங்க அது போட சொன்னீங்கல்ல சார், அது ஃபுட் பேட்ச், அது வந்து கொஞ்சம் முடியல. டைம் எடுத்துட்டு போடுறேன் நான், காசு பார்த்துட்டு கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் முதல்ல போட வேண்டியது ஃபுட் பேட்ச். ஃபுட் பேட்ச். ஆமா சார். நான் இந்த நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகள் முதல்ல வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம ரத்தம் சுத்தமாகும். நம்ம ரத்தம் சுத்தமாக நம்ம கொடுக்குற சப்ளிமெண்டே சரியா வேலை செய்யும். ஓகே சார். நான் இந்த மந்த் எந்த ஒரு இதுக்குமே இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது முதல்ல கொடுக்க வேண்டியது ஃபுட் பேட்ச். ஓகே சார். அதான் நான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட பில்லுல இந்த மந்த் என்னோட பிவில பிளான் பண்ணிட்டேன். ஓகே கிரேட். ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். டைம் ஆயிடுச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகே, மேடம் பேசுறாங்களா சார்? இருங்க சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, sir. நண்பர்களுக்கு நன்றி, கொடுத்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.